எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் வந்து செம்ம டேஸ்ட்டாக கேக் தான் பண்ண போகிறேன். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டூட்டி ஃப்ரூட்டி கேக் தான் பண்ண போகிறேன். எக்லெஸ் ரெசிபி தான் இது. எல்லோரும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா திவ்யமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் டூட்டி ஃப்ரூட்டினாலே யாருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து ரொம்ப சுலபமாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஓவனில் எப்படி செய்கிறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். நான் வந்து ஓடிஜி ஓவன் வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கலாம், இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கடாயில் கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணுன்னா, எந்த பாத்திரம் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சாலே போதும். ஹீட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் முடிஞ்ச அப்புறம் இந்த பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் இதை குக்கரில் செஞ்சிடலாம். சூப்பராக வந்துடும் குக்கர்லேயும். சரி, இப்போ எப்படி இந்த ரெசிபி செய்கிறோன்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த கேக் டின்னில் வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் கீழே வந்து எண்ணெய் இல்லை பட்டர் போட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி இப்படி போட்டுட்டா ஈஸியாக ஒட்டிக்கும். முதல்ல இந்த மாதிரி இந்த பிரெட் டின்னை இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் முதல்ல. அடுத்தது இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து தயிர், 1 கப் தயிர் போட்டுக்கிறேன். அடுத்தது 1 கப் பவுடர் சுகர் வந்து சர்க்கரையை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி போட்டுருக்கேன். அடுத்தது பேக்கிங் பவுடர் வந்து நான் இந்த பிராண்டை யூஸ் பண்ணேன். அடுத்தது பேக்கிங் சோடா, இது வந்து ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சிடலாம். இது வந்து இந்த பேக்கிங் சோடா தயிரோடலாம் ரியாக்ட் ஆகும். 10 நிமிஷம் அப்படியே தள்ளி வச்சிடலாம். அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது வந்து அப்படியே போட்டோம் கேக்கில் அப்படின்னா கீழே அடியில் போயிடும். அது அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மைதாவோட கலந்து விட்டுக்கிட்டா போகாது. நல்லா இப்படி கலந்துக்கணும். நல்லா கோட் பண்ணணும் மைதா டூட்டி ஃப்ரூட்டியை. இப்போ 10 நிமிஷம் வந்து இதை வைக்க போகிறோம் இல்லைங்களா, இந்த தயிர் வெட் மிக்ஸ்சரை. அந்த 10 நிமிஷத்தில் ஓவனும் வந்து நான் ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓவனும் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ரீஹீட்டில் உங்களுக்கு சவுண்டு கேட்குது இல்லைங்களா. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் எண்ணெய் சேர்க்குறேன். வெஜிடபிள் ஆயில் இது. இப்போது அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம் எண்ணெயை. இதில் வந்து கொஞ்சம் சிட்டிகை வந்து உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா கலக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மைதாவை வந்து சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஜலிச்சு சேர்த்துக்கணும். ஃபுல்லுத்தையும் சேர்க்காமல் முதல்ல கொஞ்சம் சேர்த்துட்டு அரை கப்பு முதல்ல சேர்த்துக்கணும். இப்போ கடைசியாக வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டியை வந்து சேர்த்துக்கிறேன்.
டூட்டி ஃப்ரூட்டி கேக்னாவே குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுக்கிறேன். ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு வந்து 180 டிகிரிஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ வந்து ஓவனில் வச்சிடலாம். இது வந்து 30 நிமிஷம் வந்து 180 டிகிரி ஓவனில் வந்து நான் வைக்க போகிறேன். இது நல்லா சூடாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மோல்லேருந்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு கேக்கு. இதை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. கொஞ்சம் லைட் சூடு இருக்குது. நல்லா ஃபுல்லாக ஆறிட்ட அப்புறம் தான் வந்து இதை வெட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக கேக் சூப்பராக வந்திருக்கு.